பாருங்கள், இந்த குண்டு வாங்கிட்டு வந்த அன்றைக்கி எங்கள் அம்மா ரொம்ப கோவப்பட்டு இது ஏன் வாங்கிட்டு வந்தான்னு கேட்டாங்க. இது வந்து சின்னப்படி வடிக்கும், 4 அப்படி வடிக்கிறது. ஏன்னு கேட்டாக்கா இதில் நிறைய இந்த கடையில் தூக்கி போட்டு உடுக்கு அப்படியே குழி குழியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம்லாம் குழி குழியாக இருந்துச்சு. அதனால் என்ன செஞ்சுட்டாங்க, இதை தூக்கிட்டே பாருங்கள், உடுக்கு எடுத்துருக்க பாருங்கள். இதை தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, ரிட்டன் பீஸில் போட்டாங்க அவங்க. சரி, நான் பார்த்தேன் இந்த டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்கே, குண்டு அகலமாக இருக்கே வாய், இந்த சைஸ் நம்ம உள்ள குண்டு இல்லைன்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்தால் என்ன சொன்னார், இது வந்து 140 ரூபா கிட்ட வருதுமா ரிட்டன் பீஸு, எங்களுக்கு ஒரு 85 ரூபா கொடுங்க போகிறோம்னு சொன்னார். இதை வந்து 85 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்தேன். 430 கிராம் இருக்குது இந்த குண்டு, வெயிட்டுலாம் நல்ல வெயிட்டு. ஆனால் வந்து எங்கள் அம்மா இதை வந்து எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. அப்போ நான் மொத்தம் எடுத்து தட்டி எல்லாத்தையும் தேப்பாருங்க, உடுக்கு எடுத்துக்க பாருங்க. இது மாதிரி ஒரு 5-6 உடுக்கு இருந்துச்சு. எடுத்துகிட்டு இன்றைக்கி இதில் தான் 3 அரைக்கா இப்படி சாதம் போட்டுருக்கேன். இன்றைக்கி மீன் குழம்பு வீட்டில் சுகர் வேறு லோ சுகர் ஆகிடுச்சு இல்லையா, அதனால பாருங்க ரேஷன் அரிசி தான் எங்கள் வீட்டில் வடிப்போம். அதான் உழப்போம். நல்லா இருக்கா இந்த குண்டு?